ஊடக அறத்தோடு செயல்பட்டு வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழக அரசியலில் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவருடைய அரசியல், அவரை பற்றின பேச்சு அப்படிங்கிறது கொஞ்ச நாட்களாக இல்லாமல் இருந்துச்சு. அண்மையில் அவர் எடுத்த ஒரு முக்கியமான ஒரு அரசியல் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது டக்குன்னு தமிழக அரசியலை பரபரப்பாக்கியிருக்கு. அவர் ஸ்டாலினை சந்திச்சது மூணு முறை சந்திச்சிட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம். முக்கியமான விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறாங்கிறதெல்லாம் பார்க்குறோம். இது உண்மையிலே அவர் ஸ்டாலின் சந்தித்த அந்த முடிவு அப்படிங்கிறது, இந்த முடிவில் அவர் எந்தளவுக்கு உறுதியாக இருப்பார், இனி வர நாட்களில் எந்தளவுக்கு உறுதியாக இருப்பார், அவர் என்ன மூவ் நோக்கி நகராரு, சில விஷயங்கள் இப்படி சொல்லப்படுது. அவர் ஸ்டாலினை சந்திச்சது அப்படிங்கிறதே பாஜக கிட்ட பேரத்தை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு விஷயம் சொல்லப்படுது. சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் உடனடியாக மீண்டும் மோடி சந்திக்க அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன் வாங்கன்னு சொல்லி பாஜகவும் பதறக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். உண்மையிலே இந்த அரசியல் நகரம் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, அதாவது ஓபிஎஸ் உடைய இந்த நடவடிக்கை பாஜகவுக்கு ஒரு அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்குன்றதுல சந்தேகம் இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கேருந்து பல பேர் இவற்றை பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஈவன் பிஎம் ஆஃபீஸர் கூட ட்ரை பண்ணுறாங்க. வர 26 பிஎம் தமிழ்நாடு வர்றார், அப்போ ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற நயினார் நாகேந்திரனும் நான் 26 அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன்னு சொல்கிறார். ஆனால் பிரச்சனை அது மட்டும் இல்லை. பிரச்சனை பிரைம் மினிஸ்டர் சந்திக்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனை. அது அவமானப்படுத்தப்பட்டார்ன்றது உண்மை. அதனால் அவர் தன்மானம் பாதிக்கப்பட்டதுன்னு ஓபிஎஸ்ஏ சொல்கிறார். அது மட்டும் இல்லை, என்ன பிரச்சனைன்னா இவர் என்டிஏக்குள்ளே இருக்காரா இல்லையான்றதை பாஜகவே ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. கடைசி நேரத்தில் நாங்கள் பாஜகவோட இருக்கோம், என்டிஏ கூட்டணி அப்படின்னு எடப்பாடி சொல்கிறார். ஆனால் பாஜகவோட சில கட்சிகள் இருக்கின்றார். அப்போ அவங்கள அவர் ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறார், தினகரனையும் ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறார். இப்போ கடைசி கட்டத்தில் நாளைக்கு இன்றைக்கி எடப்பாடி பேச்சை கேட்டுட்டு நீங்கள் ஓபிஎஸ்ஸை சந்திக்காத நீங்கள் போகிறீங்க. நாளைக்கு இதே எடப்பாடி நாளைக்கு என்ன பண்ணுவார், ஓபிஎஸ்ஸை நாங்கள் என்டிஎஸ் அணியில் நீங்கள் என்டிஏ அணியில் வைக்க வேண்டாம், இவராது ஒரு கட்சி வச்சிருக்காரு, ஓபிஎஸ் சேர்க்காதீங்கன்னு சொன்னால் அப்போ அவங்க கைட்டு விட்டாங்கன்னு என்ன பண்ணுறது? கடைசி நேரத்தில் அவர் என்ன பண்ணுவார்? அப்போ அவர் ஒரு தனி ஆவர்த்தனமாக தனி பாதை அமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். அவர் ஒரு அதற்கான ஒரு முடிவு எடுத்து தொடர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். என்ன செய்யணும் அடுத்தது? ஏன்னா தேர்தல் ரொம்ப 8 மாதத்துலாம் இருக்கிறதுனால அந்த ஒரு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். அதனால் இவரை தள்ளி விட்டது என்டிஏல இவர் என்ன இருக்கணும்னு ட்ரை பண்ணால் கூட அவங்களுடைய நடவடிக்கை காரணமாக இவரோட தன்மானம் சுயமரியாதை அஃபெக்ட் ஆனதுனால இவர் வெளில வர்றார். ஸோ அவருடைய நோக்கம் என்னென்னா அதிமுகவில் எடப்பாடி ரொம்ப தெளிவாக இருக்கார். இவரை மறுபடியும் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்கிறார். சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்கிறது மட்டும் இல்லை, அவர் அதிமுக ஒன்றிணையத்துக்கான தடையாகவும் இருக்கார். ஒரு சுயநலம் காரணமாக அவருடைய தலைமை பதவிக்கு ஆபத்து வந்துடும் அப்படி இருக்கார். அப்போ இவரை பொறுத்த மட்டும் என்னன்னா, இவர் இனிமேல் அவர்கிட்ட கெஞ்சியெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இவங்க கட்சிக்காரங்க காலில் கூட விளையாடினாங்க, யார் ஓபிஎஸ் ஆட்கள், அதெல்லாம் அவர் கண்டுக்கிற மாதிரியே தெரியல. அவர் ரொம்ப இதாக இருக்கார், அடமெண்ட்டாக இருக்கார். அதனால் இப்போ அவருக்கு ஒரு பாடத்தை கற்பிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இவர் சிவில் கோர்ட்டில் போட்ட வழக்குகள் இருக்கிற தான் தான் ஒருங்கிணைப்பாளர்னு, அது முடிவுக்கு வரத்துக்கு ரொம்ப 1-2 வருடங்கள் கூட ஆகலாம், சொல்ல முடியாது. ஸோ அப்படி இருக்கிற சூழலில் வர தேர்தலில் ஓபிஎஸ் பங்கு பெறல வச்சுக்கோங்க, இல்லை சரியான கூட்டணி அமைக்கல, கடைசி நேரத்தில் என்டிஏல கேட்டி விட்டாங்கன்னா இவருடைய அரசியல் ஒரு முடிவுக்கு வந்துடும். அப்போது இவர் போராட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு, அது ஓபிஎஸ் தள்ளப்பட்டிருக்காரு. அப்போ அவருடைய நோக்கம் என்னென்னா, இதுவரையும் அவர் என்ன நினைச்சார், நம்ம அதிமுகவை தோற்கடிக்கிற முயற்சியில் நம்ம இறங்கக்கூடாது அப்படின்னு நினைச்சார். ஆனால் அதிமுக ஜெயிச்சா பலம் பெறப்போவது இபிஎஸ் தான். அப்போ ஏன் அதிமுகவை தோற்கடிக்கூடாது? இபிஎஸ் பலம் பெறத்துக்காக நம்ம ஏன் அதிமுகவை பற்றி கவலைப்படணும்? நமக்கு தேவை இபிஎஸ்ஸை தோற்கடிக்கணும் அரசியல் ரீதியாக. அப்போ அதுக்கான முடிவுகள் எடுக்கணும்னு அவர் தீர்மானிக்கிறார். அங்கே தான் அவர் காய்களை நகர்த்துறார். அந்த பாயிண்ட்லேருந்து காய்களை நகர்த்துறார். அதிமுக தோற்றாலும் பரவாயில்ல, இபிஎஸ்க்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படிங்கிறது இபிஎஸ் தான். ஏன்னா இவருடைய வளர்ச்சி அவர் விரும்ப மாட்டார். இவர் என்டிஏலையும் சேர்க்க மாட்டார், வெளில தள்ளிடுவார். இப்போ அவர் வளர்ந்தாருன்னா இவர் காலி ஆகிடுவார், இவர் அரசியலில் காலி ஆகிடுவார். அப்போ அவரை இவர் அடக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அவரை பலமிழக்க செய்ய வேண்டிய அவசியம் இவருக்கு இருக்குது ஆக்சுவலாக. அப்போ இவர் அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டிய, இவருக்கு அதற்கான எனர்ஜி இருக்கா, அதற்கான பண வசதி இருக்கா ஓபிஎஸ்க்கு, அதெல்லாம் ஒரு கேள்விக்குறி. இருந்தாலும் அவரை சுற்றி அவர் நம்பி வந்தவங்க, நம்ம ஒரு ஃபைட் பண்ணி பார்த்துருவோம், பாஜகவை நம்ப வேண்டாம், வெளியில் வரலாம், நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வெளியில் இருக்குது, தாவேகா இருக்குது, திமுக இருக்குது, நம்ம பார்த்துக்கலாம், துரோகியை வீழ்த்துறதுக்கு எதிரியோட கூட சேரலாம் நம்ம அப்படின்ற பாயிண்டில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அதில் முதல்ல ஆப்ஷன் தாவேகா வச்சுருக்காங்க. அந்த தாவேகாவோட முதல் கட்ட பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஓடின்னு இருக்கு வச்சுக்கோங்க, அது இன்னும் முடிவுக்கு வரல.
அதுக்கடுவில் இவர் வந்து என்டிஏல இருக்கும்போது ஒரு மாநாடு அனௌன்ஸ் பண்ணார். என்டிஏல பாஜக இருக்கும்போது ஒரு பாஜகவோட இருக்கும்போது ஒரு மாநாடு மதுரையில் ஒரு மாநாடு. அந்த மாநாடு இப்போ வந்து கேன்சல் பண்ணிட்டார். அதை வந்து February 24 தள்ளி வச்சுட்டார். இப்போ என்ன பண்ணுறாரு, மாதம் ஒரு மாவட்டத்துக்கோ விசிட் பண்ணி இப்போ 38 மாவட்டங்கள்லையும் இருக்கிற கட்சிக்காரங்களுடைய அவங்கள கலெக்ட் பண்ணி அவங்களுடைய ஒப்பீனியன் எல்லாம் கேட்டு ஃபர்தராக எப்படி ப்ரொசீட் பண்ணலாம் கேட்டு, ஏன்னா இப்போ மேல்மட்டத்தில் தான் அவங்க டிசைட் பண்ணி தவேகாவோட திமுகவோட ஒர்க் பண்ணலாமான்னு ஒரு யோசிச்சுட்டு இருக்காங்க. கீழே தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க, அதே சமயம் அதிமுகவில் இருக்கிறவங்ககிட்டலாம் போய் அங்கே இருக்கிற லோக்கல் அதிமுகலாம் பார்த்து அவங்களெல்லாம் வந்து இது மாதிரி ஒற்றுமைக்கு தடையாக இருக்கார் இபிஎஸ் அப்படின்னு அவங்கள சேர்க்குற ஒரு விஷயத்த கையில் எடுக்கணும்னு பார்க்குறாங்க. ஸோ அதுக்காக மாதம் ஒரு தடவை டூர் போகிற ஒரு ஐடியாலையும் அவர் இருக்கார் ஆக்சுவலாக. அதே மாதிரி இவங்க வந்து பிஜேபி வந்து இவர் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இவர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாத இருக்கார். இவர் ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாதுன்றது தான் இவர் கூட இருக்கிறவங்களோட நிலைமை. பாஜகவோட நம்ம முறிச்சுட்டோம் உறவை, என்டியோட முறிச்சுட்டோம். அடுத்த 8 மாதம் நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், நம்ம செல்வாக்கு சேர்ப்போம், தேர்தல் நெருக்கத்தில் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவெடுப்போம். எந்த கட்டத்துலையும் இனிமேல் இப்போ எடுத்த முடிவில் போய் பிரைம் மினிஸ்டரை சந்திக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரியான விஷயத்துலாம் அவங்க சுற்று வட்டாரத்தில் அவங்க ஓபிஎஸ்க்கு வேண்டியவங்கலாம் சொல்கிறாங்க. ஓபிஎஸும் வந்து அங்கேருந்து டெல்லியில் அந்த கால்ஸ்லாம் எதுவும் அட்டன் பண்ணாத ரெஸ்பாண்ட் பண்ணாத இருக்கார். அதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலைமை. ஸோ இதுக்கு நடுவில் இந்த ரவீந்திரநாத் வந்து டூர் போகிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. ரவீந்திரநாத் டூர், ஆமாம், அவர் வந்து ஓபிஎஸ் பையன், அவர் வந்து ஒரு தனி ஆர்கனைசேஷன் மாதிரி இதை வச்சிருக்கார். அந்த ஆர்கனைசேஷன் சார்பாக வந்து அவரும் வந்து அதிமுகவினரை வந்து அந்த ஒற்றுமைக்கான ஒரு பயணம்ன்ற மாதிரி லெவலில் அவர் கன்னியாகுமரியிலேருந்து போகிறாரு. பட் அதுக்கும் வந்து ஓபிஎஸ் உடைய சுற்றுப்பயணத்துக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை. அது வந்து ஓபிஎஸ் சுற்றுப்பயணம் தனி சுற்றுப்பயணமாக இருக்கும், தனியாக போய் சந்திப்பார். இவர் வந்து கன்னியாகுமரியிலேருந்து இவர் தனியாக ஒரு ஒற்றுமை பயணம் இவர் போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் பன்னீரோட வட்டாரங்களில் சொல்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற லெவலில் வந்து இந்த முடிவை வந்து என்டிஏலேருந்து வெளில வர முடிவு வந்து இவர் எடுப்பாருன்னு பாஜக எதிர்பார்க்கல. அதுக்கு காரணம் எடப்பாடி. சார், ஒரு ஆச்சரியமான முடிவு, ஒரு அதிர்ச்சிகரமான முடிவு தான் இவர் எடுத்தார். ஆனால் சார், இப்போ வந்து இந்த என்டிஏ அலைன்ஸ் கிட்டத்தட்ட ஏப்ரல் 11 அமைஞ்ச அந்த அலைன்ஸ் நினைக்கிறேன், இது அப்போ தான் உருவாச்சு. கிட்டத்தட்ட வந்து 3 மாதத்தை கடந்துருச்சு. இன்னமும் வேறு எந்த கட்சியும் வந்து சேரலை. ஏற்கனவே இருக்கிற கட்சியும் வெளியேறுது. அதாவது ஒரு பேரளவில் இருந்தக்கூடிய முக்கியமான செல்வாக்கு பெற்ற நபர்களாக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் போன்ற நபர்கள் இவங்க வெளியேறக்கூடிய நிகழ்வு தான் நம்ம பார்க்குறோம். இப்போ இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கும் பொழுது எப்படி இந்த அணி என்டிஏ அணி 26 எப்படி கரை சேரும், எப்படி வெற்றி நோக்கி நகரும், இந்த முடிவுகள், இந்த விஷயங்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கிற அந்த உறுதித்தன்மைங்கிறது அமித்ஷா இதுக்கு அதை ரசிக்கிறாரா? இந்த விஷயம் இவரோட போக்கு எப்படி அதை வந்து விட்டு கொடுக்குறாரு? அவங்க ரொம்ப கோபத்தில் இருக்காங்க பாஜக எடப்பாடி மேலே. ஏன்னா வந்து இப்போ அவருடைய பேச்சை கேட்டுருந்தா வந்து பிரைம் மினிஸ்டர் சந்திக்கலை, அவர் இப்போ வெளியில் போயிட்டார். அது மட்டும் இல்லை, எந்த கட்சியும் அவர் கூட கூட்டணி வரமாட்டேன்றாங்க. தேமுதிக போய் ஸ்டாலின் சந்திக்கிறாங்க, பன்னீர் போய் ஸ்டாலினை பார்க்குறாரு, ராமதாஸ் போய் ஸ்டாலினோட பேசுகிறாரு, வைகோ போயிட்டு பார்க்குறாரு, வைகோ ஊசலாடிந்தார், வைகோ போயிட்டு ஸ்டாலினை பார்த்துட்டாரு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மெசேஜ். யாருமே திமுக தன்னுடைய கூட்டணியை பலமாக வச்சுருக்கு. இன்னும் ஃபர்தராக நிறைய பேர் வந்து என்டிஏல போகிறவங்கலாம் இங்கே போய் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற போது அவருக்கு ஷாக் ஆகுது. என்னடா இது எடப்பாடியோடைய பிடிவாதம் காரணமாக தான். எடப்பாடி தானே முதல்ல ராஜ்யசபா சீட் தேமுதிக கொடுக்கல ப்ராமிஸ் பண்ணிட்டு, அதனால தேமுதிகவோட கோபமாக இருக்காங்க, அவங்க போயிட்டாங்க. எடப்பாடி தானே வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓபிஎஸ்ஸை பார்க்கக்கூடாது பிரைம் மினிஸ்டர் சொன்னார், ஓபிஎஸ் இப்போ கோச்சின்னு போயிட்டாரு. ஸோ அதனால் வந்து அமித்ஷா பாஜக தலைவர் என்ன நினைக்கிறாங்க, எடப்பாடி டூ மச்சாக வந்து ப்ளே பண்ணுறாரு, அவரால் வந்து யாருமே நம்ம கூட சேர மாட்டாங்க போல் இருக்கு, அவருக்கும் சவுத் சைடில் செல்வாக்கு இல்லை, டெல்டாவில் செல்வாக்கு இல்லை, அப்படி இருந்துமே வந்து அவர் வந்து இது மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டி பண்ணியிருந்தாருன்னா நம்ம கூட்டணி அவ்வளோதான், ஒன்றும் தேராது, டேக் ஆஃப் ஆகாது அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. அதனால் எடப்பாடியை வந்து ஒரு கண்ட்ரோலில் வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷயத்தை அவங்க ப்ளே பண்ணுறாங்க. அது வந்து அந்த தேர்தல் கமிஷனில் இருக்கிற வழக்கு வந்து முடிவு தள்ளி போகிறது அவங்களுக்கு ஒரு செக் வச்சுட்டாங்க, எடப்பாடிக்கு ஒரு செக் வச்சுருக்காங்க. அதனால் எடப்பாடியோட நடத்தை வந்து பாஜகவுக்கு பிடிக்கல. அதே ஏன்னா வந்து ரெண்டாவது எடப்பாடியே அவரோட ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் பார்த்தீங்கன்னா பேசும்போது இங்கே பேசும்போது என்ன பேசுகிறாரு, 10.5% பன்னீர்களுக்காக தானே. அது வந்து என்ன சொல்கிறாரு, நான் வந்து அடுத்த ஆட்சிக்கு வந்தால் நான் வந்து கோர்ட்டில் இருக்கிறதெல்லாம் கிளியர் பண்ணி நான் வாங்கி தருவேன்ற மாதிரி சொல்கிறாரு. எங்கள் வன்னியர்கள் இருக்கிற இடத்துல பேசுகிறார். அதுவே வந்து சவுத்தில் போகும்போது ஏற்கனவே 10.5க்கு சவுத்தில் எதிர்ப்பு இருக்குது. அங்கே போகும்போது என்ன சொல்கிறாரு, அங்கே முக்கியத்துவம் பக்கத்துலேருந்து எதிர்ப்பு இருக்குது. அங்கே போகும்போது என்ன சொல்கிறாரு, அது முடிஞ்சு போன விஷயம், நாடு முழுக்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க போகிறாங்க, நீங்கள் ஏன் வந்து அனாவசியமாக சர்ச்சையை கிளப்புறீங்க அப்படின்னு அங்கே போய் வேறு மாதிரி பேசுகிறாரு. இது வந்து வன்னியர்கள் ஓட்டையும் நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க, முக்கியத்துவ ஓட்டையும் மிஸ் பண்ணுவீங்க. அதனால் வந்து இப்போ அங்கே அதிமுக உள்ளே இருக்கிறவங்களே வந்து இவர் பாஜகவோட கூட்டணி அமைச்சதே வந்து கொஞ்சம் அங்கே கடுபிடின்னு தான் இருக்காங்க எல்லாருமே. ஜெயக்குமார் போன்றவர்களோ, கேபி முனுசாமி போன்றவர்களோ, சிபி சண்முகம் போன்றவர்களோ ரொம்ப முழு மனதோட பாஜக கூட்டணி விரும்பலை. சரி, இந்த வேலுமணி தங்கமணியோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது, அவங்க விரும்புகிறாங்கன்னா அதை அமைச்சாங்க. இந்த பயணம் முழுக்க வேலுமணி தான் ஏற்பாடு பண்ணுறார், சகல ஏற்பாடுகளும் அவர் தான் பண்ணுறார். சகலன்றதுக்கு நீங்கள் கோர்ட்டில் போட்டுக்கணும், எல்லா ஏற்பாடுகளும் அவர் தான் பண்ணுறார். அதனால் அவர் தான் எடப்பாடியை இயக்கிட்டு இருக்கார் அவர் தான்.
ஸோ அதனால் அவர் சொல்கிறத கேட்டுன்னு அவங்களுக்கு பாஜகவோட என்னென்னா வம்பு வழக்கு இடி சிபிஐ எல்லாம் வரக்கூடாதுன்னு அவங்க பார்க்குறாங்க. எடப்பாடிக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நிலமை. அதனால் வேறு வழியில் ஒத்துட்டார். ஆனால் இந்த பாஜக கூட்டணி பிடிக்காதவங்க இங்கே இருக்காங்க. சிவி சண்முகம் வந்து இந்த மாதிரி 10.5 இப்படி பேசினோன்னா அவருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. அவர் ஃபோன் பண்ணி எடப்பாடிட்ட இருக்கிற செல்வாக்கையும் நீங்கள் ஒழிச்சு கட்டுவீங்க போல் இருக்கேன்னு சொல்கிறார். இந்த பகுதியிலையும் உங்களுக்கு ஓட்டு கிடைக்காது, அந்த பகுதியிலையும் உங்களுக்கு ஓட்டு கிடையாது, இப்படிப்பட்ட ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க நீங்கள் வந்து இப்போ பேசாமல் இருந்திருக்கலாம் இல்லையா, அந்த கேள்வியை அவாய்ட் பண்ணியிருக்கலாம் இல்லையா, எதுக்காக இந்த மாதிரி பேசுகிறீங்க நீங்கள்? இது இப்போ எங்கள் ஆளுங்க மத்தியில் பெரிய பிரச்சனையாக ஓடிட்டுருக்கு. அவங்க வந்து நமக்கு முன்னாடி முதுகில் குத்தினாலும் ஆச்சரியப்படுத்துக்கல. அதனால் தயவுசெய்து நீங்கள் வந்து வேறு ஏதாவது வழி பண்ணுங்கள், வேறு ஏதாவது பேசுங்க. அட்லீஸ்ட்டு நீங்கள் சவுத்தில் ஒரு பேச்சும் நார்த்தில் ஒரு பேச்சும் பேசுனீங்கன்னா உங்களுக்கு சேலத்திலே ஓட்டு விழாது. சேலத்தில் வன்னியர்களும் கவுண்டர்களும் சேர்ந்ததுனால தான் நீங்கள் 10 இடங்கள் நம்ம பிடிச்சோம். இந்த வாட்டி வன்னியர்கள் வந்து போடலைன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் சேலத்தில் கூட 5 சீட் கூட பிடிக்க முடியாது, அது நல்ல தர்மபுரியிலையும் பிடிக்க முடியாது. அந்த மாதிரி நிலைமை இருக்கிறப்போ நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்கன்ட்டு சிவி சண்முகத்துக்கும் எடப்பாடிக்கும் ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் போயிருக்கு நேற்று. ரைட் சார். இப்போ எனக்கு இங்கே ஒரு கேள்வி வருது சார். இப்போ என்னன்னா, இந்த கூட்டணி உருவானதுக்கப்புறம் வந்து அமித்ஷா அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தான் நிறைய விஷயம் பேசினார். கூட்டணி ஆட்சின்னு பேசுறதா இருக்கட்டும், யார் சிஎம் வேட்பாளர் அப்படிங்கிறதுல அதிமுக ஒருத்தர் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், இந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்து அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி விஷயம்லாம் போயிட்டு இருந்துச்சு. தவிர இந்த கூட்டணி ஒன்றா சேர்ந்து திமுக கூட்டணி எதிர்த்து அரசியல் செஞ்ச மாதிரி எங்கேயும் பெரிய அளவில் தெரியல அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். அப்படி இருக்கும் பொழுது டெல்லி பாஜகவுக்கு உண்மையிலேயே 26 ஆட்சியை பிடிக்கின்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அல்லது வந்து அதிமுக பலவீனப்படுத்தணும், திமுக மீண்டும் வெற்றி பெற்றாலும் பரவாயில்ல அதிமுக காலி பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் டெல்லி பாஜக அரசியல், அமித்ஷாவோட அரசியல் இருக்கு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ போற போக்க பார்க்கும்பொழுது எடப்பாடி பழனிசாமி அதே இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்காரா? அவர் மீண்டும் அவரே வந்து திரும்ப திமுக ஆட்சி வந்தாலும் பரவாயில்ல, நம்ம இந்த அளவுக்கு ஏன்னா பலவீனமாக இருக்காங்க, யாரும் சேர மாட்டேங்கிறாங்க, வர நபர்களும் வெளியேற்றிட்டே இருக்காங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஒவ்வொரு மாதிரியான பேச்சு பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து எந்த வகையில் அவருக்கான தேர்தலில் ஒரு வெற்றி தேடி கொடுக்கும்? எப்படி நம்ம அவருக்கு வந்து ஒரு ஃபோக்கஸ் இல்லாமல் இருக்காரு. அதாவது வந்து திமுக ஆட்சியை அகற்றணும் அப்படின்ற ஒரு நோக்கமாக இருந்தால் அவர் வந்து பல கட்சிகளை வந்து சேர்க்கணும். அவர் வந்து தேமுதிகவெல்லாம் விட்டுருக்கவே கூடாது. போன பார்லிமெண்ட் எலெக்ஷனில் உங்கள் கூட இருந்தாங்க அவங்க. அது தவிர வந்து நீங்கள் அன்புமணியோடு நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி அவரை உள்ளே கூடணும். ஆனால் அவங்க எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்க, எதுக்காக இவர் கூட இமீடியட்டாக போய் சேரணும்? எடப்பாடியே என்ன நினைக்கிறாரு, நம்ம 10 மாதத்துக்கு முன்னாடியே லாக் ஆகிட்டோம் நம்ம பாஜகவோட, அது பண்ணது தப்புன்னு அவரே நினைக்கிறார். தேர்தலுக்கு முன்னாடி பண்ணியிருக்கலாம், பாஜகவோட போகிறதுனா கூட தேர்தலுக்கு முன்னாடி பண்ணியிருக்கலாம். அவர் தாவேக்காவோட பேச்சுவார்த்தை ஆரம்பித்தாங்க, அது தெரிஞ்சுதான் பாஜக வந்து இவரை லாக் பண்ணிட்டாங்க. இவரால் பாஜக விட்டு வெளில வர முடியல. ஏன்னா அமித்ஷா அந்த மாதிரியான ஒரு லாக் அவர் போட்டார் அவர் ஆக்சுவலாக. ஆனால் இந்த திருப்பி அந்த சிபிஇடி போன்ற விஷயங்கள் தான் வருது ஆக்சுவலாக வந்து. அதனால் அவருக்கே வந்து ஒரு திருப்தி இல்லாமல் தெளிவு இல்லாமல் தான் பயணம் போயின்னு இருக்கார். நம்ம தெரியாதனமாக வந்து பாஜகவோட லாக் ஆகிட்டோம், நம்மளை நம்பி யாரும் வரமாட்டேன்றாங்க, பாஜக வந்து நமக்கு ஒரு லேபிலிட்டியாக இருக்குது, நம்ம அதை விட்டு வெளில வர முடியல அப்படின்றது ஒரு பாயிண்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக. இதுக்கு ஒன்றும் இவங்க செய்கிற குழப்பம் வேறு, பாஜக செய்கிற குழப்பம். நீங்கள் சொல்கிற மாதிரி என்டிஏ ஆட்சியில் நாங்களும் பங்கு பெறுவோம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாஜக சொல்கிறது இவருக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சூழலில் அவர் என்ன நினைக்கிறாரு, சரி ஒரு பயணம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு பணம் செலவழித்து பயணமும் போயிட்டுருக்காங்க. அதனால் அவருக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத தான் அணுகிறார் ஆக்சுவலாக. அவர் வந்து கூட்டம் வருதுலாம் சொன்னால் கூட அந்த கூட்டம் எப்படி வருதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அன்றைக்கே கந்தரவக்கோட்டையில் நம்ம பார்த்தோம், சிவகங்கையில் அந்த மாதிரி தான் நடந்திருக்கு, அந்த வீடியோஸ்லாம் வெளில வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. அதனால் வந்து அந்த கூட்டமும் சரியாக வரல, கூட்டணியும் சரியாக அமையலை, பாஜகவும் தொந்தரவு கொடுக்குறாங்க. அதே மாதிரி இருக்கும்போது பன்னீரும் இவரோட செயல் காரணமாக பன்னீரும் போயிட்டார். சவுத்தில் பெரிய பிரச்சனையாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பன்னீர் பின்னாடி தினகரனும் போனாலும் ஆச்சரியப்படுத்துக்கல. அவர் வந்து தாவேக்காவோட கூட்டணி வைக்கிறாரா இல்லை திமுகவோட போகிறாரா தேர்தல் இருக்கிறது தெரியும். ஆனால் தற்சமயத்துக்கு ஸ்டாலின் பார்வையிலேருந்து பார்க்கும்போது இல்லை மக்களின் பார்வையிலேருந்து பார்க்கும்போது திமுகவை எதிர்ப்பதற்கு ஒரு வலிவான கூட்டணி இந்த சைடில் இல்லை அப்படின்றது தெளிவாயிடுச்சிங்க ஆக்சுவலாக. அதனால வந்து திமுகவுக்கு வந்து வாய்ப்புகள் இன்னும் அதிகமாகிட்டு இருக்கிற மாதிரியான சூழல் வந்திருக்கு ஆக்சுவலாக. இன்னும் இன்னைக்கு இருக்கிற சூழல், நாளைக்கு என்ன மாறும் எப்படி மாறும்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த கேமில் வந்து எடப்பாடியை வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டாக பீட் பண்ணிட்டாரு ஸ்டாலின். அவரை கொஞ்சம் ஓரம் தள்ளிட்டு மக்கள் எல்லாருமே எல்லா தலைவர்களும் அவரோட இருக்கிற மாதிரியான ஒரு அவர்கிட்ட இருக்கிற தலைவர்கள், அவரோட கூட்டணி தலைவர்கள் தவிர இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற தலைவர்களும் அவரை நோக்கி வரா மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணுறாரு பார்த்தீங்களா. அது எடப்பாடிக்கு ஒரு பலமான அடி தான் ஆக்சுவலாக. ஓகே சார். ஆனால் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இதில் ஒரு ப்ளஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. என்னன்னா, ஓ பன்னீர்செல்வத்தை நேற்று வரையும் துரோகின்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்போ இன்னும் துரோகின்னு சொல்ல முடியும். ஏன்னா வந்து அவர் தீய சக்தி திமுகவோட போயிட்டாரு, எதிரணியில் போயிட்டாரு, அம்மாவால் வளர்த்தெடுக்கப்பட்ட நபர் இப்படி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அதை பேசி அந்த இருக்க மக்கள், அதாவது அங்கே இருக்க அதாவது அவர் சாதி சமூக மக்கள்கிட்ட போயிட்டு இங்கே பாருங்க துரோகி மக்கள் அம்மா ஆதரிச்சவர் எப்படி போயிட்டார் அப்படின்ற மாதிரி அந்த மக்களோட வாக்குகளில் தங்கள் பக்கம் திருப்பதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குல்ல, அவர் அதையும் ப்ளே பண்ணலாம்ல. அது எடுபடாதுன்னு ஏன்னா எடுபடாதுன்னா அந்த மக்களை வந்து ஓபிஎஸ் அவமானப்படுத்தினது அந்த மக்களை அவமானப்படுத்துகிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க அதிமுக நல்ல செல்வாக்காக இருந்தவங்க அந்த கம்யூனிட்டி.
எடப்பாடி வந்த பிறகு அவங்க ஓரம் கட்டப்பட்டாங்க. ஓபிஎஸ் சசிகலா அமைச்ச போது ரொம்ப வருத்தப்பட்டாங்க, தினகரன் அமைச்ச போது ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஓபிஎஸ் அமைச்ச போது ஒத்துழைப்பு கொடுத்த அவரே அமைச்ச போது முதுகில் குத்தின போது அவங்க ரொம்ப நொந்து போயிட்டாங்க. அந்த இடத்துல செல்லூர் அப்புறம் இந்த 10.5 கொடுத்த உடனே ரொம்ப நொந்து போய் இப்போ எடப்பாடிக்கு நேர் எதிராக இருக்காங்க. அதனால இந்த இவங்களோட நம்ம ஆட்களோட வீழ்ச்சிக்கு வந்து இவர் தான் காரணம், அதனால இவரை வந்து பழி வாங்கணும், அதுக்கு எந்த இலக்கியம் வேணா போகலான்னு தான் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அந்த முடிவை தான் வந்து பன்னீர்செல்வம் செயல்படுத்துறாரு தவிர அதனால் அவங்க கோவப்பட மாட்டாங்க. அவங்க வந்து இன்றைக்கும் எடப்பாடியோட கூட்டத்தில் சவுத்தில் வந்து கூட்டம் கிடையாது, எக்ஸப்ட் காரைக்குடி அண்டு சிவகங்கை டவுனில் கூட்டம் இருந்ததை தவிர மற்ற எந்த இடத்துலையுமே பெரிய அளவு கிடையாது. அதிகபட்சம் 5000 பேர் தான் கூடுறாங்க ஒவ்வொரு இடத்துலையும். அது எடப்பாடி இப்போ பேசுகிற இடத்துல அதுவும் கூட்டப்படுற கூட்டம் தான் ஆக்சுவலாக. அதனால் சவுத்தில் அவருக்கு எதிர்பார்த்த ஒரு இது இல்லை, அது வந்து ரொம்ப மோசமாக தான் போயிட்டுருக்கு. பாஜகவுக்கு இது ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது ஆக்சுவலாக, வந்து என்னடா இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவங்க ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. அதனால் அவங்க வந்து எப்படியாவது ஓபிஎஸை மறுபடியும் கூப்பிடலான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இவர் அல்டிமேட்டாக இவர் கடைசியில் ரொம்ப ப்ரெஷர் பண்ணால் இவர் வைக்கக்கூடிய வாதம் ஒன்றா தான் இருக்கும். அதிமுக நான் மறுபடியும் சேர்ந்து எனக்கு அந்த கோஆர்டினேட்டர் போஸ்ட் உங்களால் வாங்கி கொடுக்க முடியும்னா நான் வந்து ஒத்துக்கிறேன், இல்லாட்டி நான் ஒத்துக்க மாட்டேன், நான் என் வழியை பார்த்துன்னு போறேன், என்னை விட்டுருங்க அவ்வளோ. அப்போ இந்த விஷயத்தை பயன்படுத்தி டிமாண்ட் டஃப் ஆக்க போறாரு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது. இல்லை, ஆமாம், அவரோட நோக்கம் அடிஷனல் நோக்கம் அதுதானே. ஒன்று அவரை எடப்பாடியாக இவர் சேர்த்துக்கணும், இல்லை சேர்க்காத இருக்கிற எடப்பாடியை வீழ்த்தணும். அவர் சேர்த்துக்கிறதுன்னு ஒரு முடிவு வந்தால் ஓகே ரைட்டு, சேர்க்க மாட்டார் அப்படின்னா அவரை வீழ்த்தணும். அது வீழ்த்தத்துக்கான முயற்சியில் இப்போ இறங்கியிருக்கார். நடுவில் ஏதாவது சமாதானம் வந்து வச்சுக்கோங்க, இல்லைங்க நாங்கள் எப்படியாவது உங்களை சேர்த்துறோம் அப்படின்னா அது அது வந்து தேர்தலுக்கு அப்புறம் பார்க்கலாம், தேர்தலுக்கு முன்னாடி பார்க்கலாம். இல்லை, தேர்தலுக்கு முன்னாடி என்னை வந்து இம்மீடியட்டாக சேர்த்து அங்கே வந்து கோஆர்டினேட்டர் போஸ்ட்டை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிங்கன்னா ஒரு வேளை ஓகே பண்ணலாம். அவர் இல்லாட்டி அவர் வந்து எடப்பாடி பாஜக அந்த கூட்டணியை எதிர்க்கிறது உறுதி, அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, எந்த விதமான மனமாற்றமும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாதுன்னு தான் சொல்கிறாங்க ஆக்சுவலாக. ஓகே சார், வந்து இப்போ ஓபிஎஸ் கிட்ட வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ இந்த முடிவுக்கு அப்புறம் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. மீண்டும் வந்து அதிமுக அந்த என்டி அணியை வலிமைப்படுத்துறதுக்காக திரும்ப வந்து பாஜக வந்து மறுபடியும் உள்ள வாங்கன்னு கூடும்போது அப்போ ஒரு வலிமையான பேரம் அவர் வைக்கிறது ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இப்போ ஒரு எதிர்முகம் போனதால சிஎம் ஸ்டாலின்கிட்ட இருந்து ஒரு முக்கியமான சில ஆஃபர்ஸ்லாம் வந்திருக்குன்னு சொல்லப்படுது. அந்த ஆஃபர்ஸ் எப்படி அப்படின்னா, இப்போதைக்கு வந்து ஆட்சி அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அதிமுக இருந்தவர்கள் நல்ல ஒரு இப்போ வந்து திமுக இருக்காங்க, அவ்வளோ முக்கியமான இடத்துல இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு நிகரான போர்ட்போலியோவும் தரப்படுவதாகவும், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து எலெக்ஷனில் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் தரப்படுவதாகவும் நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுக்குறதா சொல்லப்படுது. அப்போ எந்த ஆப்ஷன்ஸ் நோக்கி அவர் நகர்வார், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையான? அதாவது திமுகவை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு வந்து அடிப்படையாக ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. ஏன்னா திமுக வச்சு தான் அவங்க பாலிடிக்ஸே பண்ணுறாங்க. இப்போ அன்வர் ராஜா வந்து சேர்ந்தாருன்னா, அன்வர் ராஜா வந்து அண்ணா காலத்துலேருந்து இந்த திராவிட இயக்க உணர்வோடு இருக்கார். ஸோ பாஜகவோட கூட்டணி சேர்ந்தவர் பிடிக்கல, அவர் தனியாக போய் சேர்ந்துட்டார். அவர் திராவிட இயக்க உணர்வோடு இருந்தார். இப்போ பன்னீரெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த வழியில் வந்தவங்க. அவங்களுக்கு என்னென்னா திமுகவோட எதிர்ப்புலேயே தான் அவங்க பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. இவங்க டக்குன்னு போய் சேர்றதுன்றது வந்து சேரலாம், தனியாக ஒரு அமைப்பை சேரலாம், ஒரு குழுவாக போய் நீங்கள் சேரும்பொழுது அது பல பேர் வருவாங்க, பல பேர் வரமாட்டாங்க, நமக்கு திமுக ஒத்து வருதுன்னுவாங்க, வராது இருக்குவாங்க. ஆனால் வந்து அடிப்படையாக ஒரு நோக்கம் தான், திமுகவோட ஏன் போகணும் அல்லது தாவேக்காவோட ஏன் கூட்டணி வைக்கணுன்றது ஒரு நோக்கம் ஒன்று தான். அதிமுக எங்கே போட்டி போட்டாலும் அதை தோக்கடிக்கணும், எல்லா கான்ஸ்டியூஷனையும் தோக்கடிக்கணும், அதை தோக்கடிக்க ட்ரை பண்ணணும். ஆனால் தாவேக்காவுக்கு அந்த தோக்கடிக்கிற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கான்ற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அவங்க ஓட்டை பிரிப்பாங்களே தவிர அதிமுகவை தோக்கடிப்பாங்களான்னு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அந்த இடத்துல கொஞ்சம் டிஃபர் ஆகிறாங்க யார், பன்னீர் குரூப். அந்த பன்னீர் குரூப் என்ன நினைக்குது, திமுகவோட நீங்கள் இருந்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு 5 சீட் கொடுக்குறாங்களோ இல்லை 6 சீட் கொடுக்குறாங்களோ, ஆனால் அவங்க எல்லா இடத்துலையும் அதிமுகவை தோக்கடிப்பாங்க. அது வந்து அவங்க அதான் பாலிடிக்ஸ். அது எடப்பாடியை வீழ்த்தணும்னா அதான் பாலிடிக்ஸ். தாவேக்காவோட சேர்றது வந்து நல்ல விஷயமா இருந்தா கூட பாயிண்ட் என்னன்னா வின்னபிலிட்டி இருக்குல்ல, அவங்க அதிமுகவை தோக்கடிப்பாங்களான்னு சொல்ல முடியாது, திமுக வந்து தோக்கடிப்பாங்கன்ற ஒரு பாயிண்ட் இருக்கிறதுனால அங்க சேர்றது பெட்டர் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சும் இருக்கு. ஆனா எதுவுமே நம்ம 8 மாசம் கழிச்சு பாத்துக்கலாம், எல்லா 2 ஆப்ஷனையும் திறந்து வைப்போம் நம்ம. ஏன்னா இதுக்கிடையில இறுதி காலத்துல அந்த தேர்தல் நெருக்கத்துல வந்து ஒருவேளை எடப்பாடியே வந்து பாஜகவை தூக்கி போட்டு தாவேக்காவுக்கு வந்தார் வச்சுக்கோங்க, கண்டிஷன்ஸ் எல்லாம் ஏற்றுட்டு தாவேக்கா கண்டிஷன் ஆட்சியில் பங்கு கொடுக்கறது, அவங்க கேட்குற அதிகமான இடங்கள் கொடுக்கறது போன்ற எதானாலும் பரவாயில்ல, திமுக ஆட்சி அகற்றணும், நம்ம பாஜகவோட வந்து தேராது, சவுத்தில் எல்லாம் கை விட்டாங்க, அதனால் நம்ம வரணும், டெல்டாவில் கை விட்டாங்க வரணும்னு நினச்சாருன்னா, அப்போ அந்த மாதிரி சூழலில் வந்து பன்னீர் வந்து முழிக்கூடாது இல்லை, திருப்பி இவர் வந்து தாவேக்காக வேண்டாம், இவர் திருப்பி பாஜக சமயத்தில் போக முடியாது. அப்போ ஏன்னா இவருக்கு நோக்கம் வந்து அதிமுகவை தோக்கடிக்கணும். அப்பவும் கூட பார்த்தீங்கன்னா அதிமுக தாவேக்கா சேர்ந்தா கூட அப்போ திமுகவோட சேர்ந்தா நீங்கள் பல இடங்கள் அதிமுகவை தோக்கடிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்பவும் இருக்கும் ஆக்சுவலாக. அதனால அந்த திமுக ஆப்ஷன்றது வந்து அது இருக்கட்டும் அப்படின்னு வச்சிருக்காங்க. இன்னும் அந்த மொடாலிட்டிஸ், அந்த எவ்வளோ சீட்டு பின்னாடி அமைச்சர் அந்த மாதிரி ஆங்கிளே போல. இன்னும் நமக்கு பெட்டர் ஆப்ஷன் இவரை தோக்கடிக்கிறதுனா பெட்டர் ஆப்ஷன் இபிஎஸ் வந்து தாவேக்காவுக்கு வராது இருந்தாருன்னா தாவேக்கா ஆப்ஷன் நம்பர் 1.
இல்லை இபிஎஸ் தாவேக்காவுக்கு வராரு அப்படின்னா நம்ம வந்து திமுக ஆப்ஷன் எடுக்கலாம். இல்லை தேர்தல் நெருக்கத்தில் தாவேக்காவில் வந்து ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க ஓட்டு பிரிக்கிற வேலையெல்லாம் பண்ணுவாங்க, பெரிய அளவுக்கு எதிர்பார்த்த ஆதரவு இருக்காது, திமுக இன்னும் ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற போது நம்ம அங்கே போய் சேர்றதுக்கான அந்த கூட்டணி அமைக்கிறதுக்கான முடிவு நம்ம கையில் எடுக்கலாம் அப்படின்ற அந்த லெவலில் தான் வந்து ஓபிஎஸ் உடைய அந்த குரூப்போட ஒர்க் இருக்குது. ஆக்சுவலாக அதில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஓகே சார், இதில் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா சார், இப்போ வந்து ஓபிஎஸோட இந்த சந்திப்பு இருக்குல்ல, ஸ்டாலின் சந்திச்ச இந்த சந்திப்பு இருக்குல்ல, இது வந்து பொலிட்டிக்கலாக பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்திருக்கு, தலைவர்கள் மத்தியில் பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்திருக்கு, டெல்லி பாஜகவுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட், இபிஎஸ்க்கு ஒரு பெரிய இம்பாக்ட், மற்ற எல்லா இடத்துலையும் இம்பாக்ட். ஆனால் ஓபிஎஸ் உடைய வாக்கு வங்கி இருக்கக்கூடிய அவங்க சமூக மத்தியில் இது என்ன இம்பாக்ட் ஏற்படுத்துங்கிறத நம்ம பேச வேண்டியது இருக்குது. ஏன்னா வந்து அது காலங்காலமாக ஆன்டி டிஎம்கேல உருவான அந்த வாக்கு வங்கி இப்போ இவர் இப்படி போனதுனால அவரோட சேர்ந்து அந்த வாக்கு வங்கி ஷிஃப்ட் ஆகுமா? நாளைக்கு ஏதாவது ஒரு டைரெக்டாக கூட்டணி போனாலும் சரி, அல்லது ஆதரவான ஒரு அலைன்ஸ் ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்சாலும் சரி, நாளைக்கு அந்த வாக்கு அப்படி ஷிஃப்ட் ஆகுமா? இல்லை அது காலங்காலமாக திமுக எதிர்ப்புங்கிறனால வந்து இவர் போனால் அது அப்படியே ஆப்போசிட் முகம் போயிருமா? அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை ஒரேடியாக அந்த கம்யூனிட்டி திமுகவுக்கு எதிர்ப்பாக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 21 எலெக்ஷன்ஸும் சரி, பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸும் சரி, ரெண்டுத்துலேயும் வந்து திமுக அணிக்கு தான் அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க. இல்லாட்டி அவங்க வந்து சவுத்தில் வின் பண்ண முடியாது திமுக. ஏன் அதிமுக லூஸ் பண்ணாங்க? அது வந்து 10.5 மட்டும் இல்லை, ஓபிஎஸ் வந்து இவங்க நீக்கினது, அதிமுக முதுகில் குத்தினது போன்ற விஷயங்களால பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸில் வந்து ரொம்ப மோசமாக அங்கே தோத்தாங்க. சவுத்தில் 4-5 இடங்கள் 4%, 5%, 7%, 8% ஓட்டெலாம் வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து திமுகவுக்கு அந்த முக்குலத்தோர் ஏற்கனவே கொஞ்சம் ஓட்டு போட்டுட்டு தான் இருக்காங்க. தேவேந்திர குலவேளாளர் ஓட்டு போட்டுருக்காங்க, நாடாரும் ஓட்டு போட்டுட்ருக்காங்க, எல்லாம் ஓட்டு போட்டு முக்கியமான 3 கம்யூனிட்டி அங்கே தானே ஓட்டு போட்டுட்ருக்காங்க. யாதவர்களும் கொஞ்சம் ஓட்டு போட்டுட்ருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது ஜாதி மட்டுமே தீர்மானிக்காது சார். ஒரு திமுக அது ஒரு கட்சி, அதோட செல்வாக்கு, கூட்டணி செல்வாக்கு, கேண்டிடேட்டோட பலம், எதிர்கட்சி எப்படி இருக்குது, பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கா, அவங்களுக்கான ஆதரவு எப்படி இருக்குது, அப்படி தான் கணிச்சு தான் ஓட்டு போடுவாங்க. ஜாதி கொஞ்சம் ப்ளே பண்ணுவே தவிர ரொம்ப அது ப்ளே பண்ணாது. ஆனால் அதே சமயம் இந்த கேஸில் பன்னீர் கேஸில் என்னென்னா அந்த கம்யூனிட்டி கொஞ்சம் அவமானப்படுத்தப்பட்டதாக உணர்றாங்க. அதனால் வந்து அவங்க வந்து திமுகவுக்கு பன்னீர் போனார்னா அதில் கொஞ்சம் போட்டிருந்தவங்க ஒட்டுமொத்தம் ஒன்று அதிகமாக திமுக அணிக்கு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து ஒரேடியாக மறுக்க முடியாது. அப்போது இபிஎஸ்க்கு இன்னும் குறையும் ஓட்டு. ஆக்சுவலாக பாஜக நயினார் நாகேந்திரன் வந்து முக்குலத்தோர் ஓட்டு வாங்கி கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணால் கூட அந்த கம்யூனிட்டி வந்து எங்களை அவமதித்த அதிமுகவை இல்லை இபிஎஸ்ஸை தோக்கடிக்கிறதா எங்கள் நோக்கம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு அதை நோக்கி ஒர்க் பண்ணுறாங்க அவங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த பாதையில் போகும்போது நாங்கள் திமுகவோட சேர்ந்து நாங்கள் வந்து முறியடிக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் பண்ணுறதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம்னு காமிக்கிறதுக்கான சந்திப்பு தான் நடந்தது ஆக்சுவலாக வந்து. நல்ல சார், ஓபிஎஸ் உடைய அந்த அதிரடி முடிவுக்கு பிறகு அரசியல் களம் கொஞ்சம் சூடு பிடிச்சிருக்கு, வேற கட்டத்தை நோக்கி நகருது. அடுத்த கட்ட நகர்வு எதை நோக்கிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். நன்றி.